நானும் மதுரக்காரன் தாண்டா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுலமுட்டியான் பாரதி. இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி என்னென்ன வேலைகள் நடந்தது அப்படின்றது ப்ளஸ் இன்றைக்கியோட ஏர்னிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காலையில் 3 மணிக்கு நான் அம்மாவும் ஆச்சி பச்சருக வந்துட்டோம். ஆல்ரெடி அறுத்து முடிச்சாச்சு. அதில் கொல்லையில் தெளிக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து அம்மா பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த கேப்லேயே நான் பாதியெல்லாம் வெட்டிட்டு இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால அருவை லைட்டாக விரல விட்டுருச்சு. லைட்டாக தான் வெயிட்டாக அடிச்சிருந்தா விரல துண்டா போட்டாலும் போட்டுருங்க. சரி இன்றைக்கி தப்பிச்சாச்சு அப்படின்ட்டு 180 முடி அறுத்துக்கிட்டு நான் அப்படியே உசிலம்பட்டி பூவார்கிட்டே கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130 முடிக்கு ஆர்டரு. நேற்று வந்து ஒரு 50 முடிக்கு புதுசாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலராக நம்மளுக்கு இப்போ ஒரு 130 முடிக்கிட்ட ஆர்டர் இருக்குது. 180 முடியுமே 10 ரூபா ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டோம். பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளில் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு. நேற்று அதிகபட்சமாக 250 ரூபாய் போட்டாங்க. பட் ஆனால் இன்றைக்கி விலை குறைஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். 150 ரூபா போகும்னு நினைக்கிறேன். சேல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு 8 மணிக்கெலாம் காசெல்லாம் வாங்கி நம்ம கடையில் கணக்கு பரம்பரை வீட்டுக்கு கிளம்பிட்டு வர வழியே பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி பூக்கடிக்கு வர எல்லாருமே வீட்டுக்கு வர வாங்கிடுவோம். நம்மளும் டெய்லி ஒரு 10 வடை அம்மா பாட்டி ஒரு 10 வடை. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் வெள்ளை மச்ச குழம்பு வடையை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் அடிச்சு விட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே தோட்டத்துக்கு கிளம்புறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னையோட ஏர்னிங்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஸோ மொத்தம் இன்னையோட ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாசி பச்சை 180 முடி, அதில் ஒரு 1800 ரூபா ப்ளஸ் பன்னீர் ரோஸ் வந்து 3 கிலோ இருந்துச்சு. 150 ரூபா போடான்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 450 ரூபா. ஸோ நம்ம பன்னீர் ரோஸ் வந்து நம்ம அந்த ஒரு வாரமாக 5 கிலோ 6 கிலோன்னு எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம நினச்ச மாதிரியே ரேட்டு கொடுக்கும்போது பூ குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இன்றைக்கி மருந்து வேறு வாங்கிட்டு வந்துருக்கோம். ஒரு 5 டாங்கி மருந்து அதுக்கு ஒரு 700 ரூபா கிட்ட வந்துருச்சு. ப்ளஸ் நம்ம புதுசாக நட்டுருந்த செண்டு பூச்செடிக்கு வந்துட்டு அதுக்கு மருந்து அடிக்கணும். அதுலேயும் கொஞ்சம் சொரட்டு அடிக்குது. அது நட்டு நம்மளுக்கு 15 நாள் ஆகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு மருந்து அடிக்கணும். மொத்தம் ஒரு 7 டாங்கி மருந்து அடிப்பு வேலைகிட்டு இருக்குது. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் நல்ல சாரல் வந்துட்டு கிளைமேட்லாம் அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. எப்போ வேணால் சாரல் விழுகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த டயத்தில் அடித்தா நம்மளுக்கு மழை வராதுன்னு பார்த்துட்டு நம்ம மருந்து அடிக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வேறு எதுவும் வேலைகள் நடந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கு ஈவினிங் வேறு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.